الحمد رب العالمين اللهم صل على محمد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அத்துஹா என்ற அந்த ஒரு சூராவின் தஃப்சீர் ஊடாக ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். துஹா 93வது அத்தியாயமாக இருக்கிறது. அது இறங்கப்பட்ட வரலாறு அல்லது அதோட பின்னணி எங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். உதாரணமாக ஆரம்ப கட்டத்தில் ரசூல்லாவுக்கு வஹி இறங்கப்பட்டு அது தடைப்படுகிறது. ஆகவே ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் தடைப்படுற அந்த நேரத்தில் ரசூல்லா மிகவும் அதிகமாக கவலைப்படுறார். அதாவது ரசூல்லாவின் அதாவது தன்னுடைய இயலாமை அல்லது தான் செய்த தவறுனால தான் அல்லாஹ் எனக்கு இருந்த அந்த கனெக்ஷனை அல்லாஹ் விட்டுட்டான் அல்லது அந்த வகி இறங்குறதுலேருந்து தடுக்கப்பட்டதுக்குரிய காரணம் அதுவாக இருக்கும் என்று அதிகமாக கவலைப்பட்டார். அதுவும் இல்லாமல் அன்றைய காலத்தில் குறைஷர்களோட சில கேலி கிண்டலுக்கும் ஆறாகிறார். உதாரணமாக அபு லஹபின் மனைவி போன்றவர்கள் உட்பட பல வார்த்தைகளை கொண்டு ரசூல்லா கேலி செய்கிறாங்க. வத்த என்ற அல்லது கலா என்ற போன்ற சொற்களை கொண்டு அந்த கேலி செய்கிறாங்க. ஆகவே அப்படியான ஒரு பின்னணியில் ரசூல்லாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக இறங்கப்பட்டது தான் இந்த சூரா துஹா. ஆகவே இந்த வசனங்களும் தான் சொற்களும் தான் அது அமைப்புகளும் ஓட பண்ணப்பட்டிருக்கிற விதமும் மிகவும் சாஃப்டாக இருக்கிறதாக முஃபஸிரீன்கள் சொல்கிறாங்க. அதுவல்லாமல் இது ஓட என்ற அடிப்படையில் சூரா லைல் 92வது அத்தியாயம், 93வதாக சூரா துஹா இருக்குது. அடுத்து 94வதாக சூரா ஷராஹ் சொல்லக்கூடிய அலம் ஷராஹ் என்ற சூரா இருக்கிறது. ஆகவே சூரா துஹாவும் சூரா ஷராவும் ட்வின் சூரா அல்லது பேட் சூரா என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரே கருப்பொருளை 2 பரிமாணங்களில் சொல்கிற சூறாக்கள். அது அல்லாமல் சூரா லைலுக்கும் சூரா துஹாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் குர்ஆன்ட அந்த ஆர்டர் நாங்கள் ஓதுகிற அந்த ஆர்டர்லேயும் நியாயமான வழிகாட்டல் எங்களுக்கு இருக்கிறதுன்ற அந்த அடிப்படையிலையும் சூரா லைலுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லதாக இருந்தால் இது ரெண்டுமே அல்லாஹ் ஒரு ஓத், அதாவது ஒன்றை சத்தியம் செய்கிறதுனூடாக ஸ்டார்ட் பண்ணது. சூரா லைலில் வல்லேலி இதா யஹ்ஷா வன் நஹார் இதா தஜல்லா, ஃபஸ்ட்டுக்கு இரவை சொல்லிட்டு திருப்பி பகலை சொல்கிறான். இதில் சூரா துஹாவில் துஹா வல்லேலி இதா சஜ்ஜா, ஃபஸ்ட்டுக்கு பகலை சொல்லிவிட்டு அல்லது காலை பொழுது நேரத்தை சொல்லிவிட்டு ரெண்டாவதாக இரவை சொல்கிறான்றது உண்டு. அது அல்லாமல் இதில் நிறைய சொற்கள் அல்லது கருத்துக்கள் அல்லது அதில் வேண்டி நிற்கிற சில கேள்விக்கு ஒரு விடையாக சூரா துஹாவில் இருக்கிறதாகவும் இருக்கிறது. இது நீண்டுட்டு போகும். ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் இது பண்ணுறேன். உதாரணமாக அதில் ஒரு வருகிறது ஒருத்தோட தேவைன்றது பணம் ஈட்டுதலாக மட்டும் அடையப்பெறதில்லை. அதாவது பணம் இருந்தால் மட்டும் ஒரு தேவை நிறைவேறதில்லை. அதாவது யோகனின்ற ஒரு வசனம் ஒரு சொல் சூரா லைலில் எல்லாம் பாவிச்சுறான். அதில் பாவிச்ச நூடா சொல்கிறான், ஒருத்தர் இது பண்ணுறதில்லை, அதாவது ஒருத்தரோட செல்வத்தினால் மட்டும் அவரோட தேவை நிறைவேற்றப்படுறதில்லைன்னு சொல்கிறான். ஆனால் அதிலே இன்னொரு இதுனாக இதில் அகுனா, அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன மிச்சம் தேவையாக இலாக இருந்தீங்க, ஆனால் அதை உங்களை அகுனாவாக தேவையற்றதாக நாங்கள் மாற்றினோம். ஆகவே ஒருத்தோட தேவைன்றதையும் நிறைவு செய்கிறது அல்லாஹ்வுடாக தானே தவிர செல்வங்களுடாக அல்ல என்ற 2 கருத்துக்களையும் 2 சூறாவில் வித்தியாசமான அப்ரோச்சில் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் செல்வங்களை பற்றி கதைக்கிற நேரமும் செல்வங்கள் ஊடாக செய்யப்பட வேண்டிய இபாதத் சம்மந்தப்பட்டும் 2 கதைக்கிறது. செல்வத்தை பற்றி முக்கியமாக சூரா லைலில் கதைக்கிறது. ஆனால் சூரா துஹாவில் அது அனாதைகளுக்கும், அது ஓஃபன்ஸ் அனாதைகளுக்கும் தேவையானவர்களுக்கும் செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. அது இல்லாமல் 2 சூறாக்கள் முடிகிறது அல்லாட அல்டிமேட்டான பிளெஸ்ஸிங், அல்லாட இன்றியமையாத அல்லது மிக முக்கியமான பிளெஸ்ஸிங்ஸோடு தான் 2 சூறாக்களும் கடைசி 2 வசனங்களும் முடியுது. அதாவது அல்லாட பிளெஸ்ஸிங்ஸாக இந்த கைடன்ஸ், இந்த ஹுதான்ற வழிகாட்டல் இருக்கிறதாக முடியுது. அதுவல்லாமல் இந்த கைடன்ஸை பற்றி சொல்கிற நேரம் சூரா லைலில் சொல்கிறான், இன்னாலேனா அல் ஹுதா என்ற, அதாவது அந்த ஹுதான்றது நிச்சயமாக அல்லாட்ட புறத்திலிருந்து வருது. அதனால தான் இதுலேயும் ஒரு வசனம் வருகிறது, தல்லா, அதாவது அல்லாஹ்வாக இருந்து ஃபஹதா நேர்வழியை அவங்களுக்கு காட்டினான் என்ற ஒரு வசனம் வருது. ஆகவே நிறைய வழிகளில் இதுகள் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்படுகிறது என்றது ஒரு விஷயம். அதல்லாமல் இது 11 அத்தியாயங்களை கொண்ட இந்த சூறா அதோட அரேஞ்ச்மெண்ட் மிகவும் அமேசிங்காக இருக்குது. அதில் முதலாவது 2 வசனங்களும் அல்லாட ஒரு பாசிட்டிவான
ஒரு ஓத், அதாவது அல்லாஹ் ஆணையிட்டான் அல்லது அல்லாஹ் ஒன்று மீது சத்தியம் செய்கிறான். அது ஒரு வெரி பாசிட்டிவாக இருக்குது 2 வசனங்களும். மொத்தம் 3 வசனங்களும் வந்து நெகேட் த ஃபீலிங் ஆஃப் ஒர்த்லெஸ், அதாவது ஒன்றை மறுக்கிறது. அதாவது நான் இதுக்கு ரசூல்லாட ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது, எனது இயலாமையினால தான் இப்படி வரலைன்றது ஒரு வகையான அவரை ஒரு மிச்சம் சின்னதாக அல்லது அவர் செஞ்ச பெரிய ஒரு பிழையாக கருதினது, அதை மறுக்கிறதாக மற்ற 3 வசனங்களும் வருது. இது இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், சிலக்களில் ஆன்மீக வறுமைன்னு சொல்லுவோம். ஆன்மீக வறுமை அல்லது ஆன்மீகத்தின் ஊடாக வருத்துகிற அந்த விஷயங்களுக்குரிய மறுப்பதாக தான் இந்த 3 வசனம் வருது. அடுத்தது 3 வசனங்களும் முக்கியமானது. நெகேட் தி ஃபீலிங் ஆஃப் பீயிங் யூஸ்லெஸ் இன் யூர் சொசைட்டி, அதாவது ஒரு சமூகமாக வாழ்கிற நேரம் எங்களுக்கு வரக்கூடிய சில ஃபீலிங்ஸ் அல்லது எங்களால் இயலாமை அல்லது நாங்கள் செய்ய முடியாமல் போனதுன்றதுக்குரிய அந்த ஒரு ஃபீலிங்ஸை அட்ரஸ் பண்ணுற அல்லது அதை மறுத்து அந்த அட்ரஸ் பண்ணுற விஷயமாக அந்த 3 வருகிறது. அதுவும் இல்லாமல் கடைசி 3 வசனங்களும் ஒரு மனிதன் இதனூடாக எதை நோக்கி போகணும், அதாவது ஒரு மனிதனை புஷ் பண்ணுறதல்ல, இந்த எவர்லாஸ்டிங் எப்பயுமே நிலைச்சினக்கூடிய நல்ல அமல்கள் நோக்கி போகணும் என்றதான் இதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அப்போ நாங்கள் சூறாவுலுக்கு போவோம். அது ஆரம்பிக்கிறது ஏற்கனவே இது 2 வசனங்களும். முதலாவது வத்துஹா, அடுத்து வல்லைலி இதா சஜா. இதில் வன்றது 2 பொருளை இது பண்ணும். வன்றது அண்டுன்னு வரும், அது இன்னொன்று சத்தியம் செய்கிறதும் வரும். ஆகவே தொடர்ந்து வரக்கூடிய சொல் எந்த நிலையில் இருக்கிறதோ, ரஃபுட் நிலையா ஜர்ரா நசபு நிலையாக வச்சு இதாகும். இந்த துஹான்றது வந்து ஃப்ளெக்சிபிள் இல்லாதனால துஹான்றது வந்து ஜர்ர நிலையில் இருக்கிறதுனூடாக அது வந்து சத்தியம் சொல்கிறதாக வருது. இது ஒரு சிம்பிளான சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஆகவே வத்துஹா லுஹான்ற அந்த இது மீது சத்தியமாக, அது நேரம் வல்லைல் இரவின் மீது சத்தியமாக. எப்படின்னா இதான்னா வென் அல்லது போது, சஜா இரவு அந்த டார்க்னஸ் அதை மூடிக்கொள்ளும் போது வரக்கூடிய சத்தியமாக. இதில் துஹான்றதையும் லெயில்ன்றதையும் நான் ஏற்கனவே சொன்ன போல் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாகத்தான் நல்லா சத்தியம் செய்கிறான். அது ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். துஹான்ற அந்த நேரம் வந்து ஃபஜ்ர் அல்ல, ஃபஜ்ரோட தொடர்ந்து வரக்கூடிய நான் சொல்லுவோம் லுஹா தொழுகன்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் உதிச்சிட்டு ஒரு 20 நிமிஷத்திலிருந்து வரக்கூடிய ஒரு 1 or 2 hours தான் அந்த லுஹான்ற அந்த நேரம். அது ஒரு அது ஒரு பிரைட்னஸ் அல்லது மார்னிங் டே டைமாக குறிக்குது. அதே நேரம் லைல்ன்றது வந்து இரவு, அது வெறும் இரவு, அதாவது நடுநிசியையோ இல்லைண்டா ஒரு இதே குறிக்கல. இதா சஜான்ற அந்த இது வந்து பல இதுகளில் வந்திருக்குது. ஆனால் இதில் ஓவராலாக சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் ஸ்டில் ஒன்று அப்படி நிற்கிறதுக்கு சொல்கிறது தான் சஜான்றது. அதாவது அது இரவு அது தானாக நிற்கும் போது அல்லது எல்லா அசைவுகளும் நிற்கின்ற போது என்ற ஒரு மீனிங் வரும். அது இது 2 மீதும் சத்தியம் சொல்கிறேன். இது 2 எங்களுக்கு தெரியும், 2 வெரி கண்ட்ராஸ்டானது. உதாரணமாக மார்னிங்ன்றது பிரைட்னஸாக இருக்கும், நைட்டுன்றது வந்து கொஞ்சம் டார்க்னஸ் ஆகிக்கும். ஆகவே இப்படி 2 கண்ட்ராஸ்டூடாக எல்லாம் சத்தியம் செய்கிறான். எதுக்காக? அடுத்தடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஆகவே ஆறுதலுக்கும் இதுக்கும் உள்ள சம்பந்தம் உண்மையில் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாக பார்க்குற நிறைய இதில் விளக்கம் வரும். அதாவது மார்னிங் டைமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சைக்காலஜி அல்லது வல்லைல் இதா சஜான்னு சொல்லக்கூடிய, உதாரணமாக மஹ்ரிப்லேருந்து இஷா வரும் வரையில் மாதிரி ஒரு டைம் அல்லது இஷாவை தாண்டி அதை சூழ்ந்திருக்க அந்த டைமு தான் இந்த வல்லைல் இதா சஜான்ற அந்த நேரம் குறிக்கும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மனோநிலைன்றது வந்து இன்னொரு ஆங்கிள். அது இந்த டிஸ்கஷனுக்கு நான் இதில் இது பண்ணலை. இது கொன்சோலிங் வசனமாக சொல்கிறதுக்கு ஏன் நல்லா இதை சத்தியம் செய்கிறான்றதுலே இதில் பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆகவே இந்த வல்துஹான்றது பிரைட்னஸ், அதாவது அது வஹியையும் குறிக்கிறதாக சொல்கிறது. ஆகவே வராமல் இருந்துட்டு விட்ட அந்த இதைத்தான் வல்லைல் இதா சஜா, இரவு தான் தன்னாக நிற்கின்ற பொழுது, அல்லது இரவு ஒரு காமான நிலையை அடைகின்ற பொழுது, அல்லது இரவு டார்க்னஸ் அதாவது இருளால் சூழப்படுகின்ற பொழுது என்று வாரது. அந்த இருள் அல்லது அந்த நிற்கின்றதுன்றதெல்லாம் வந்து வகை நின்றத்தை குறிக்கிறதாகவும், துஹா என்ற அந்த பிரைட்னஸை குறிக்கிறதாக அல்லாட வழிகாட்டல்ன்றதும் வாரதாக சொல்கிறது. ஆகவே அது ஒரு விஷயம். இன்னொரு இது இல்லாமல் இது பண்ணுறதான் துஹான்றது ஒரு புதிய ஒரு நாள். உதாரணமாக ஒரு வெரி ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் அல்லது சோர்ந்து அந்த இதுகள் இருக்கிற நேரம் இது ஒரு புதிய நாளை குறிக்கிறது. புதிய ஒரு நாள், எங்களுக்கு நிறைய வரக்கூடிய கஷ்டங்களையும் ஒரு நாள் தூங்கி எழும்பி நினச்சோன்னா நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆகுவோம். ஆகவே அந்த இதுலேயும் இது இதாகுது. ஆகவே அது ஒரு நியூ டே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி,
அல்லது இந்த நாள் துஹான்ற வந்து ரஷ்ஷான ஒரு ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டான ஒரு 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 நேரம். எல்லாரும் வெரி ரஷ் ஹவர்ஸ். அதாவது இது டைம் ஆஃப் பரக்கா என்று நிறைய இதுகளில் இது பண்ணப்படுகிறது. அதல்லாமல் வெள்ளையில் என்றது இன்னொரு ஒரு இதுதான். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் துஹான்றது பிரைட்னஸ் எங்களோட அந்த வஹீட ஒளியை குறிக்கும். வெள்ளையில் இதா சஜான்றது டார்க்னஸால் கவர் பண்ணப்படுற அந்த விஷயம் வந்து ஹார்ட்ஷிப் அல்லது எங்களுக்கு வரக்கூடிய சில கஷ்டங்கள் அல்லது அது மனதளவுலையோ இல்லாட்டி சூழல் சார்ந்ததாக வரக்கூடிய கஷ்டங்களை குறிக்கும்ன்றதும் உண்டு. ஆகவே வித்தியாசமான பல மீனிங்கில் அல்லது விளக்கத்துக்கு உட்பட்டதான் இந்த வத்துஹா வல்லேலி இதா சஜ்ஜா. வல்லைலோட அப்படி நம்ம லைலுக்கு சத்தியம் செய்கிற நேரம் வல்லேலி இதா யஹ்ஷா வல்லேலி சொல்லி ஒரு 2-3 இடங்களில் வருகுது. இதிலெல்லாம் இதை சஜான்றதை யூஸ் பண்ணுறதும் ஒரு வெரி கன்சோலிங்கான ஒரு சொல்லாக இருக்கிறது என்றது இன்னொரு விஷயம். அடுத்த இதுதான் இது ஒரு விஷயம்தான். அல்லாஹ் ஏற்கனவே அந்த இதில் சொன்னது போல் வத கதா என்ற அந்த சில சொற்களை கொண்டு தான் ரசூல்லாவை கேலி செஞ்சான். அதாவது அல்ல அவங்கள விட்டுட்டான் அல்லது அவங்கள அல்ல வெறுக்கிறான் என்ற சில வசனங்களை கொண்டு தான் சொற்களை கொண்டு தான் ரசூல்லா கேலி செய்கிறான். அதே இந்த இதுக்கு ஒரு அல்ல ஆறுதல் வாசனமாகவும் அதே 2 சொற்களையும் இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் முதலாவது நான் கொஞ்சம் பார்ப்போம். அரபு இதில் வந்து ஒன்று இல்லைன்றதுக்கு அதை நெகேட் பண்ணுற, அதாவது மறுக்கிற சில எழுத்துக்கள் இருக்குது. லாண்டா தெரியும் எங்களுக்கு இல்லைன்னு வரும். மா என்றாலும் இல்லை தான், ஆனால் மாக்கு நிறைய வேறு அர்த்தங்கள் இருக்குது. லம் என்றாலும் அப்படித்தான், லன் என்றாலும் இதெல்லாம் ஒவ்வொரு வகையில் ஒன்றை மறுக்கிறது தான். ஆனால் அல்லா ஏன் நீங்கள் மா என்றதை யூஸ் பண்ணான்றதுலேயும் மற்ற லா லம் லன் என்றதுகளில் இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் அல்லது அதை விட முக்கியமான சாஃப்ட்னஸ் வந்து இதில் மால் இருக்குது. அடுத்தது இதில் லவ் ஒன்றும் இருக்கிறது. லவ்னு சொன்னால் மா, அதாவது அல்லாஹ் உங்களுடைய ரப்பு, அல்லான்னு சொல்லவும் இல்லை, ரப்புக்க உங்களது ரப்பு உங்களை அந்த அபண்டன் பண்ணி, அதாவது உங்களை விட்டு விடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை என்றது அதில் வருது. அப்போ லான்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிக்கிறது தான் லா வரும். ஆனால் மான்றது வந்து அதையும் தாண்டி அது உண்மையிலே அப்படியாகவே இல்லை என்றதை குறிக்கிறதா வார்த்தை இந்த மாவை யூஸ் பண்ணிக்கிறது. அது இல்லாமல் மான்றது பொதுவாக யூஸ் பண்ண வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு, லான்றது யூஸ் பண்ணுறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது கமாண்டிங் இதுக்கு தான் லா யூஸ் பண்ணுறது என்றதெல்லாம் சில இது இருக்கிறது. ஆகவே மான்றது நூடாகவும் அது ஒரு லவ், அடுத்தது சாஃப்ட்னஸ், அதே நேரம் இதில் அல்லாஹ் உங்களை விட்டுவிட இல்லை அல்லது உங்களை அபண்டன் பண்ணிப்பட இல்லை அல்லது உங்களை வெறுக்க இல்லை என்றதுக்குரியது தான் இருக்குது. அதில் ஒன்று தான் வதன்றது வந்து உண்மையிலே பெர்மனெண்ட்லி ஒருத்தர் சொல்கிற குட் பாய்க்கு சொல்கிறது தான் வத. அப்போ பெர்மனெண்ட்டாக உங்களை லீவ் பண்ண இல்லை, உங்களை விட்டு விட இல்லை அல்லது அபண்டன், அதாவது அப்படி அபண்டன்ன்றா தெரியும். இந்த வத கதான்றதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய 2 சொற்கள். உதாரணமாக ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கிற நேரம் எங்களை அந்த கம்யூனிகேஷன் இருக்கிற ஆளை வச்சு நாங்கள் அதை வேல்யூ பண்ணுவோம் எங்களோட அந்த கண்டாக்ட்ஸை. ஆகவே தொடர்ந்து அல்லாட்டிருந்து வந்ததை ரசூல்லா மிச்சம் வேல்யூ பண்ணி மிச்சம் சந்தோஷப்பட்டிருப்பார். திடீரென நிற்கிற நேரம் வரக்கூடிய முக்கியமான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய 2 முக்கியமான பிரச்சனை தான் விட்டு விடுறதுன்றது ஒரு நிலை, வெறுக்கிறதுன்றது இன்னொரு நிலை. அப்போ விட்டு விடுறதுன்றது வந்து விடையிலும், வெறுக்காமல் விடையிலும். ஆனால் வெறுக்கிறன்றது அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமான நிலை. இது 2லையும் அல்ல சொல்கிறான். வத்தாக்க ரப்புக்க, ஒன்று உங்களுடைய ரப்பு உங்களை அந்த அப்படி விட்டு விட இல்லை, அதாவது உங்களுக்கு பெர்மனெண்ட்டில் உங்களை அப்படி குட் பாய் சொல்லி உங்களை விட்டு விட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதா மா கதா, அதாவது மா கதா திருப்பியும் உங்களை வெறுக்கவும் இல்லை அண்டுவார். இப்போ இதில் உண்மை தெரியும், சில குர்ஆன்ல சில அத்தியாயங்கள் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில், அது அல்லாஹ் பற்றி தானாக சொல்கிறதா. உதாரணமாக குல் சூரா சொல்லலாம், குல் ஹுவல்லாஹு அஹத், இஹ்லாஸ் சொல்லலாம். அல்லது அது இல்லாமல் செகண்ட் பர்சன், அதாவது ஒருத்தரை விழித்து சொல்கிற இதுகள் இருக்குது. அது இல்லாமல் தேர்ட் பர்சனில் சொல்லக்கூடிய சில இந்த
அத்தியாயங்களும் இருக்குது. ஆகவே இந்த சூரா துஹா வந்து செகண்ட் பர்சன், அதாவது நேரடியாக ரசூலுல்லாஹவை விழித்து சொல்கிற இந்த இதுகள் தான். ஆகவே அதனால தான் ரப்புக என்றது உங்களது ரப்பு ரெண்டு இடம் வரும், ரப்புக்கும் 2 இடத்துல வருது, அப்படியெல்லாம் வர இதுதான். ஆகவே இதையும் இன்னும் டீட்டெயிலாக போகிறதா இருந்தேன்னு சொன்னால் உண்மையிலே இந்த 2 வசனங்களும் ரசூல்லாக்கு ஒரு அந்த கேலிக்குரிய வசனமாக யூஸ் பண்ணாலும் அது இந்த வசன நடையில் அல்லாஹ் அதை கொண்டு வரான். ஊடாக கொண்டு வரது வந்து வெரி கம்ஃபர்ட்டான வசனமாக சொற்களாக இதில் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான்ன்றது இந்த ஆரம்பமே அதோட அந்த ஆறுதலுக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயமாகிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நாங்கள் அப்படியே விட்டு விடையும் இல்லை, அதே நேரம் வெறுக்கையும் இல்லை ரெண்டு வார. ஆகவே விட்டு விட இல்லைன்றதுக்கு ரப்புக்க வருகிறது. திருப்பி வமா கல்லாவுக்கு சும்மா கல்லான்னு தான் வருது, அது திருப்பி ரப்புக்க என்று வர இல்லைன்றதுலேயும் அல்லாட லவ்வை தான் எங்களை காட்டுறது. அதாவது அல்லாஹ் உங்களை வெறுக்கலைன்றதை விட உங்களை விட்டு விடலை, வெறுக்கையும் இல்லை என்றது இன்னொரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக இன்னொரு வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணப்படலாம். அடுத்தது அதோட வார ஒரு இதுதான் இதில் வார வந்து உண்மையிலே அண்டுன்னு வரும். என்னென்ன ஆஹிரா தூ வந்து இது அந்த சொல்ட அடிப்படையில் இது வந்து வேண்டது வந்து அண்ட் வரும். ஆகவே ஃபஸ்ட்டுக்கு மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, உங்களை வெறுக்கையும் இல்லை, அதை உங்களை அப்படி விட்டு விடையும் இல்லை, வெறுக்கையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வலல் ஆஹிரத்து ஹைருல்லக்க மினல் ஊல. அது அல்லாமல் லல் ஆஹிரா, அதாவது முடிவு வந்து ஹைராக இருக்கும், லக்கன்னா ஃபார் யூ, மினல் ஊலா, மினல்னா தேன் ஒன்றை விட, அதாவது ஊலான்றது ஆரம்பத்தை விட மிச்சம் ஹைராக இருக்கும் முடிவு என்றதான் இதில் அடுத்த இதில். அதில் வ லல் ஆஹிரா, இதில் லாம் வாவோடு வரக்கூடிய இந்த லாம் வந்து சொல்கிறது வந்து ஒன்றை எம்ஃபசைஸ் பண்ணுறது. அரபுட முக்கியமான இன்னொரு பியூட்டி தான், ஒவ்வொரு எழுத்துமே இன்னொன்று அதை விளக்கத்தை கூட்டும், அதை விரிவுரையை கூட்டும். ஆகவே வ லல் ஆஹிரா, நிச்சயமாக, அதாவது இண்டீட் நிச்சயமாக, ஆஹிரான்றது வந்து 2 இதில் இது பண்ணலாம். ஒன்றுக்கு பிறகு வர ஆஃப்டர்ன்னு சொல்லலாம், அல்லது மறுமையும் சொல்லலாம், அல்லது ஒன்றோட முடிவையும் சொல்லலாம். இது 3மே வரும். அவை ஊலான்றது வந்து அவ்வல் என்று எழுந்து வாரது, அது ஒன்றுக்கு முன்னுக்குன்னு சொல்லலாம், அல்லது இந்த உலகத்தை சொல்லலாம், அல்லது ஒன்றோட ஆரம்பத்தை சொல்லலாம். ஆகவே அல்லாஹ் ரசூல்லாக்கு சொல்கிறான், உங்களை நாங்கள் விட்டு விடவும் இல்லை, வெறுக்கையும் இல்லை, அதே நேரம் அவங்களோட முடிவு அல்லது உங்களுக்கு முன்னுக்கு இருந்த நிலை விட அடுத்து வரக்கூடிய நிலைமை, அல்லது இந்த வாழ்க்கையை விட இந்த மறுமை வந்து நல்ல ஹைராக இருக்கும், இந்த முதையை விட வரக்கூடிய அடுத்த சந்தர்ப்பம் நிச்சயம் நல்லாக இருக்கும் என்றது ஒரு இதாக சொல்கிறேன். ஆகவே இது எங்கள்டையும் ஒரு நாங்கள் பெறப்பேன் ஒரு முக்கியமான ஒரு இதுதான். இது அல்லாட வந்து அல்லாஹ் ஆப்டிமிசம், அல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்கிற போல் அல்லாஹ் லவ்ஸ் ஆப்டிமிசம். அல்லாஹ் நேர் சிந்தனைகளை விரும்புகிறான், அதை எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான் என்றது உண்டு. அதே நேரம் ஒரு டிப்ரெஷன் அல்லது கவலை அதாவது இருக்கிற நேரம் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆறுதல் வார்த்தையாக இருக்கும். இந்த நிலைமை விட அடுத்த நிலைமை நல்லா இருக்கும்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆறுதல் வார்த்தையும் கூட, பெட்டர் டுமாரோன்னு சொல்ல வரக்கூடியது. ஆகவே அதைத்தான் அடுத்ததில் சொல்கிறேன். ஆகவே அடுத்த இதுக்கு வசனத்துக்கு போவோம். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. இதில் வலசௌஃப யுஅ்தீக ரப்புக ஃபதர்தா, இது இன்னொரு முக்கியமான ஒரு இது உண்டு. இதுலேயும் வலசௌஃப என்று வாரது லாம் வ சௌஃபன்னு சொன்ன சூன் அடுத்தது வரக்கூடிய வேண்டன அண்ட் லேன்றது வந்து ஒன்று உறுதியாக சொல்கிறதுக்கு, இந்த திருப்பி இங்கே லாம் வாரது வந்து ஒன்று எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு வர ஒரு சொல் தான். அப்போ நிச்சயமாக யுக்தீக்கன்றது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது, உங்களுக்கு அத்தா என்று சொன்னால் கொடுக்கறது அப்படி மாதிரி வரும். ஆகவே யுக்தீக்க அல்லாஹ் வில் கிவ் யூ, உங்களோட ரப்புக்கு உங்களோட ரப் வந்து உங்களுக்கு தருவான், அது ஃபியூச்சர் டென்ஸில் வருது. ஃபத்தாருபா ரிபா, அதாவது ரிதாலிந்து வரதான் ஃபத்தாருபா, நிச்சயமாக மிக சீக்கிரத்தில் உங்களோட ரப் வந்து உங்களுக்கு தருவான். ஃபத்தாருபான்னு சொன்னால்
ரிதாலேருந்து வர்றது திருப்தியான நிலைமை. அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இதாக இருக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் மிக ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலை, ரிதா, அதாவது பொருந்து கொள்ளப்பட்ட சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலைமை. அது இது ஃப்யூச்சரை சொல்கிறதா இருக்குது, ரைட்? இது ஃப்யூச்சர் டென்ஸில் வருது, ஃப்யூச்சரை சொல்கிறதா இருக்குது. இன்னும் இது ஒரு ஆறுதல் வார்த்தையில் இன்னொரு ஒரு பரிமாணம். அடுத்த அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இதில் ஏற்கனவே சொன்ன போல் லம், ஏற்கனவே போட்டது போல் லம்ன்றதும் ஒன்றை மறுக்கிறது தான். இதில் லம்னு சொன்னா அப்படி இல்லை என்றத ஒன்றை மறுத்து சொல்கிற இது உண்டு. இதில் அலம் யஜிதிக்க யதீமம் ஃபஆவா. இதில் யஜித்ன்றத கொஞ்சம் அதில் அடுத்த இதில் நான் இது பண்ணுறேன். அதை கொஞ்சம் இப்போ விட்டுட்டு யதீமம் ஃபஆவா. யதீமம் ஃபஆவான்றது வந்து யத்தீம்ன்ற இதில் யத்தீம்ன்றா தெரியும், அனாதை. ஃபஆவான்னு சொன்னா அதில் எல்லாம் சொல்கிறேன், அவங்கள நாங்கள் கண்டு கொண்டோம் ஒரு அனாதையாக. ஆனால் ஃபஆவா அதுக்கு புகலிடம் கொடுக்கறதாக உங்களை நான் மாற்றினோம். இதில் ஒரு இதுண்டு வருது, அதை நான் கொஞ்சம் இதாகி பார்த்துக்கொள்ளும். அடுத்த வசனத்தோடு ஒப்பிட்டு நான் அதை கொஞ்சம் இது பண்ணுறேன். இதில் சொல்கிறேன், அல்லாஹ் அவங்கள கண்டு கொண்டான், கண்டு கொள்கிறான் என்று அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நாங்கள் பார்ப்போம். யதீமம் ஃபஆவா, அவங்கள அனாதையாக இருந்து ஒரு புகலிடம் உங்களுக்கு நாங்கள் தந்தோம். அதாவது உதாரணமாக இதில் ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னுக்கே ரசூலோட இந்த தந்தை மௌத்தாகிறாரு, பிறந்து கொஞ்சம் நாளில் தாய் மௌத்தாகிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவரோட மிச்சம் நெருக்கமாக இருந்த ஆக்கள் என்ற அளவில் பிரிதாங்க, எல்லாம் எடுக்கப்படுற. அப்போ எல்லாம் வந்து ஆனால் இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனை வச்சு எல்லாம் எப்பயுமே ரிப்ளேஸ் பண்ணிக்கொண்டே இருந்தான். அதாவது அனாதையாக ரசூல்லா இருந்தாலும் ஆனால் அவருக்கு ஒரு புகலிடம் கொடுக்குற ஃபஆவான்னு சொன்னா புகலிடம் அல்லது ரிஃப்யூஜ் அல்லது அதுக்கு அபயம் அளிக்கிற அந்த மாதிரி வரும். அல்லாட அந்த ஒவ்வொரு இது வல்னரபிலிட்டியும் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ரசூலோட வல்னரபிலிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுதுன்றதான் இதில் இது. ஆனால் இது சிம்பிளான ஒரு மீனிங். ஆனால் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அது நாங்கள் என்னன்னு சொல்லி அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்த வசனத்துக்கு போவோம். وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இதில் திருப்பியும் இதில் யூஸ் பண்ணுற வந்து வஜதன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ், ரைட்? அதான் இதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணான், இதில் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறான். அது என்னென்னு விளக்கம் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இதில் சொல்கிறான் வஜதக பாலன் ஃபஹதா. பாலன் ஃபஹதா இதில் தால்லன்னு சொன்னா சூர ஃபாத்தியாவில் போகிறப்ப வல்தாலீன் அல்லது ஒன்றிலிருந்து லொஸ்ட் ஆகிறது அல்லது இது வழி தவறினது என்று எடுக்கிறது இல்லை, அடிக்கையில் ரசூல் அப்படி இதாக இருக்கையில் ஒரு ஒரு வழிகாட்டலை வேண்டி நிற்கிறன்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் அல்லது வழிகாட்டலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு நிலைமைண்டு இது எடுக்கலாம். எடுக்கிற நேரம் ஃபஹதா வழிகாட்டினான் என்றது ஒரு இதாக வரும். ஆகவே அல்ல சொல்கிறான், நாங்கள் உங்களை கண்டோம். இதில் வஜத என்று வர்றது வந்து வஜதன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். நாங்கள் உங்களை கண்டோம் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுது. உங்களை அந்த வழிகாட்டலை மிகவும் வேண்டி நின்று நீங்கள் ஹீரா குகைக்கு அங்கே வந்துருக்கீங்க, அதில் நிறைய ஒரு எஃபர்ட் போட்டு வந்த அந்த வழிகாட்டலை வேண்டி நின்றீங்க, உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டினோம் என்று பாஸ்ட் டென்ஸில் எல்லாம் சொல்கிறான். ஃபஸ்ட் இது வந்து சொல்கிற வந்து யத்தீமம் ஃபஆவான்றது வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் எல்லாம் சொல்லிக்கிறேன். நாங்கள் என்னென்னத்தை பார்ப்போம். யாருக்குன்னு சொன்னது போல் யஜிதுக்க என்று வர்றது ஃபஸ்ட்டுக்கு வர, ரைட்? அதாவது யத்தீமம் ஃபஆவாவில் வருது. ஆனால் வஜதன்றது வந்து பாஸ்ட் டென்ஸில் வருது. உதாரணம் இதில் ரூட் வேர்டு வந்து வஜதன்றது தான் ஃபவுண்ட், கண்டுகொள்கிறது பாஸ்ட் டென்ஸில். ஆனால் அல்லா ஏன் ஃபஸ்ட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறான், யத்தீமம் ஃபஆவாவை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லிவிட்டு மற்றதை ஏன் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறான்றதுலேயே மிகவும் அமேசிங். குர்ஆனில் எந்த ஒன்றுமே தேவையில்லாமல் யூஸ் பண்ணப்படையும் இல்லை. ஒவ்வொரு இந்த பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நியாயமான ஒரு அந்த பொருளையும் விளக்கத்திலையும் வித்தியாசம் இருக்கிறத காட்டத்தை நான் எடுத்துக்கொண்டேன். யஜித்ன்றது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கிறது. அது இன்னொரு இங்கிலீஷில் சொல்கிறோன்னா இம்பர்ஃபெக்ட், அந்த நடக்கிற அந்த செயல் முடியலை,
நடந்துட்டு இருக்கிறது தான் ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். பாஸ்ட்ன்றது வந்து கன்ஃபர்ம்ட், அதாவது பர்ஃபெக்ட் வேர்ப்னு சொல்லுவோம். நடந்து முடிஞ்சிடுது, அது யாருக்கும் மாற்ற மேல் இது பண்ண மேலே முடிஞ்சுது. ஆகவே இன்னொரு அர்த்தம் தான் யத்தீமம் ஆவா, ரசூல்லா அனாதையாக இருந்து அல்லாஹ் புகலிடம் அளிக்கிறான் என்ற மாதிரி வரும் இல்லைங்க. அப்போ ஏன் அதில் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாண்டா, யத்தீம்ன்ற நிலை, அதாவது அனாதான்றத நிலையை எல்லாம் முழுமையாக நீக்க இல்லை. உதாரணமாக தாய் தந்தை இல்லாத அனாதை. அப்போ அதில் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி இருந்தால் என்னால் அதில் ஒரு என்ன ஹிஸ்டாரிக்கலாக பிழையாகும், அல்லது இது ஒரு குர்ஆனில் பிழகான்றதுக்குரியதாக மக்கள் இது பண்ணுவாங்க. அதாவது அனாதையாக இருக்கிற நேரம் அபயமளிக்கப்படுறது என்றது நிறைய சப்போர்ட் ஆக்களை கொண்டு வரது. ஆனால் அனாதைன்ற அந்த நிலையிலேருந்து விடுபட வேணும்னு சொன்னால் உம்மா மாப்பையும் கொடுக்கப்படணும். அப்படின்னா மட்டும்தான் அனாதை நிலைமை விடுபடும். ஆகவே அந்த நுவான்ஸ்ன்ற இந்த மைன்யூட் இந்த 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 பியூட்டி எல்லாம் இது பண்ணிக்கிறேன் எப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது அனாதை நிலைமையில் இருந்து அவங்கள அபயமளிக்கிற அந்த விஷயங்கள் நாங்கள் செய்வோம். ஆனால் 100% அனாதை நிலைமையிலேருந்து அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து நாங்கள் எடுக்க இல்லை, அவங்கள ஏன்னா எடுக்க இயலாது. அது ஒரு இந்த நார்மலாக இந்த உலகத்தில் இருக்கிற ஃபிசிக்கல் லோக்கு அப்பாற்பட்டது அல்ல, அதை செய்யலை. ஆனால் பலரை கொண்டு அல்ல ரசூல்லாவுக்கு அபயம் அளித்தான் என்றதை நான் இது. ஆனால் தாலன் ஃபஹதா, வழிகாட்டல் நேடி நிற்கிற நேரம் வழிகாட்டப்பட்டது வந்து கம்ப்ளீட்டான வழிகாட்டல். ஆகவே வழிகாட்டல் பட்டதிலிருந்து அந்த தால் என்ற அந்த நிலைமை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த இடத்துக்கு பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா விளங்கும் இதில் பியூட்டி. அதான் இதில் பியூட்டி. ஹைர், அடுத்த வசனங்களுக்கு போவோம். وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. எகெயின் இங்கேயும் வஜத என்ற பாஸ்ட் டென்ஸை நல்லா யூஸ் பண்ணுறான். ஆயில் ஃபஅக்னா, அவங்கள தேவையுள்ளாராக கண்டோம், அது நீங்கள் உங்களை அகுனாவாக மாற்றினோம் 100%. அப்போ ஆயில் என்றா தெரியும், இது குர்ஆனில் ஒரே ஒரு இடத்துல தான் இடம்பெற்றிருக்கிறது. தேவையுள்ளாள், ஆயில் என்றால் தேவையுடையாள். அகுன்னு சொன்னா கனின்னு சொன்னாண்டா முழுமையாக தேவையற்றாள். அல்லாட திருநாமங்கள் ஒன்று தான் கனி என்றது. அப்போ அது முழுமையான தேவையே இல்லாமல் போகிற நிலைமை தான் அந்தது. ஆகவே இல்லாக இருந்த ரசூலுல்லாவை அவங்கள முழுமையாக அகுனாவாக மாற்றணும். ஃபன்னு சொன்னா தொடர்ந்து வரது. குன் ஃபய கூனில் வர ஃபன்றது வந்து தொடர்ந்து வரது தான் சொல்கிறது. ஆகவே ஆயிலாக இருந்துட்டு நாங்கள் அவங்கள முழுமையாக அந்த இன்னொருத்தர்லேருந்து சார்ந்து நிற்க தேவையில்லாத அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஆளாக மாற்றணும். அந்நேரம் இதில் அகுனாக்கு சில முஃபஸிரிங்க சொல்கிறாங்க கதிஜனாஹி, அதாவது அந்த நேரம் இருந்த அந்த அந்த கண்டெக்ஸ்டில் ஒரு ஆரம்ப காலம் அவருக்குரிய சப்போர்ட் அல்லது எல்லா வகையிலையும் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்தது என்ற அந்த எல்லா அடிப்பிலும் இதாக அகுனான்றது கதிஜனாகியை குறிக்கிறதாகவும் வருது. அல்லது இன்னொரு வகையில் சொல்கிறதா இருந்தால் எங்களோட கண்டெக்ஸ்டில் பார்க்குறதா இருந்தாண்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய துணைவியர்கள் அல்லது துணைவர்கள் வந்து இதாக இருக்கும், தேவையுடையதாக இருந்துட்டு எங்களோட சகல தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தராக இருக்கிறது என்றதும் வரும். ஆகவே இந்த ஒரு விஷயத்திலும் இதாகலாம். ஆகவே இதுவும் பாஸ்ட் டென்ஸில் எல்லாம் சொல்லிக்கிறான். அது அர்த்தம் என்னென்னா ஆயில்ன்ற நிலைமை முழுமையாக இல்லாமாகி இன்னொருத்தரில் சார்ந்து நிற்காத அளவுக்கு அல்லா ரசூலுல்லாவை ஒரு இன்னொரு ஃபார்மட்டில் கனியாக மாற்றினான் என்றதான் இது. அடுத்த ஒரு இதுதான் எங்களோட இது 3 விஷயங்கள் இதில் வருது. நாங்கள் அடுத்த வருஷங்களை பொறுத்து முன்னுக்கு ரசூல்லாவை ஒரு அனாதையாக இருந்து அவருக்கு ஷெல்டர் பண்ணக்கூடிய ஒரு அபயமளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இது பண்ணான். ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்டான இதாக நடக்க இல்லை. அதாவது முழுமையாக அனாதைன்ற நிலையிலிருந்து முழுமையாக விடுபட இல்லைன்றதுக்கு தான் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த வசனத்தை அந்த சொல்ல யூஸ் பண்ணி வந்திக்கிறேன். ஆகவே அனாதையாக இருந்து அபயமளிக்கிறது, அதே நேரம் ஒன்று வழிகாட்டல் வேண்டி நிற்கிற அந்த நிலையிலிருந்து முழுமையான வழிகாட்டலை வழங்குறது, நேரம் ஒரு தேவையுள்ள இருக்கிற நேரம் இன்னொருத்தரில் தங்கி நிற்க தேவையில்லாத அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஒருத்தராக மாற்றுறது என்று 3 ப்ரொசஸை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே ஆறுதல் சொல்கிற நேரம் அல்லது கவுன்சிலிங் என்ற நேரம் வரக்கூடிய ஒரு இன்னொரு டெக்னிக்ஸ் தான் இது. எல்லாம் எங்களுக்கு தந்திக்கிற அருட்கொடைகளை நினைவு கூறுறதுன்றதில் வாரது. ஆகவே அந்த இதோட அடுத்த நாங்கள் 9வது வசனத்துக்கு போவோம். இதில் ஃபன்றது வந்து தென் என்ற மாதிரி வரும்.
அம்மா அண்ட் அதனால் அல்லது ஒன்று நூடாக வரக்கூடிய ஃப யூஸ் பண்ணுறது கோஸ் அண்ட் இஃபெக்ட்னு சொல்லலாம். யத்தீமம் ஃபல தக்குஹர் இதில் திருப்பியும் ஃபன்றது வந்து ஸோ அல்லது ஒன்றை நோக்கி வரதாக்கும் லான்னு சொன்னால் இல்லைன்னு வரும். ஆகவே யத்தீமம் ஃபல தக்குஹர் இப்படி நிலைமைகள் உங்கள்கிட்ட இருந்தது நாங்கள் சீர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில ஏவல்களாக சொல்கிற அந்த வசனங்கள் 3 தான் இந்த இது. அதில் ஒன்று தான் யத்தீம்களாக இருக்கிறாக்களை லா தக்குஹர் யத்தீமாக இருந்தேன்னு சொன்னால் அவங்கள தக்குஹர் பண்ணுவாங்க. யத்தீம்னு எங்களுக்கு தெரியும் அனாதைகள். தக்குஹர்ன்றது வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த தக்குஹர்ன்ற முழு அந்த சொல்லும் இடம்பெற்றிக்கிற குர்ஆனில் ஒரே ஒரு இடத்துல தான். அது என்னென்னு சொன்னால் ஒன்று ஓவர் பவர் பண்ணுறது அல்லது அடிமைப்படுத்துறது. அது காஹிர்ன்ற ஆளுக்கு எப்படி சொல்லணும்னா ஒருத்தர் அடிமைப்படுத்துபவர் அடிமைப்படுத்துகிற ஆளை தான் சொல்கிறது வந்து காஹிர்ண்டு. அதுலேருந்து வர தக்குஹர்ன்றது வந்து ஒரு கமாண்டிங் வேர்ட். நீங்கள் அதை செய்ய வேணாம். லா தக்கர் யத்தீமன் ஃபலா தக்குஹர் அதாவது அனாதைகளை அடிமைப்படுத்துகிறன்றது வந்து ஒரு இது உண்டு. ஒரு முறை ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, என் இருதயம் வந்து அல்லது உள்ளம் வந்து சரியான இறுகி போய்க்குது, நான் என்ன செய்ய? நேரம் ரசூலுல்லாஹ் 2 உபதேசங்களை சொல்கிறார். ஒன்று நீங்கள் யார் சிறுத்தருக்கு உணவளியுங்க, அதே நேரம் ஒரு அனாதையிட தலையை தடவுங்க. ரைட், அதாவது அனாதையை உபச்சரிங்க அல்லதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லாமல் உங்களோட ஹார்ட் அதாவது உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் இது பண்ணோம்னா 2 விஷயம் தான் செய்யணும். ஒன்று ஒருத்தருக்கு உணவளியுங்க, அதே நேரம் அனாதையில் உள்ள தலையை தடாவுங்க. அப்போ இது தான் இது இன்னொரு பரிமாணத்தில் இந்த இது யோசிக்கப்படலாம். இந்த ஆறுதல் சொல்கிறதுக்கும் இந்த அனாதைகளை அடிமைப்படுத்துறதுக்கும் உள்ள என்ன ஆறுதல் சொல்கிற நேரம் முக்கியமாக 2-3 ஸ்டெப் சொல்லலாம். ஆகவே ஆனால் அல்லாஹ் இதில் தெரிவு செஞ்சுக்கிற இந்த அனாதைகளில் அவங்கள கௌரவிக்கிறது அல்லது அவங்கள அனுசரித்து போகிறது அல்லது அவங்களுக்குரிய உதவிகளை செய்கிறது தான் இதில் ஹைலைட் பண்ணிக்கிறான்றது இன்னொரு விளக்கம். அதை நான் இதில் சொல்ல இல்லை, இதாகிக்கலாம். ஆகவே இதில் வரக்கூடிய இன்னொரு அல்லாஹ் எதிர்பார்க்குற ஒன்று தான் நாங்கள் கஷ்டமான நிலையில் ஒரு வகையான ஒரு சேட்னஸ் ஒரு டிப்ரெஷன் ஒரு இதில் இருக்கிற நேரம் ஆறுதலிருந்து வெளியே வரணும். அதுக்குரிய பரிகாரமாக செய்யப்பட வேண்டிய இன்னொரு விஷயமா இருக்கலாம் ஷேரிங் கைண்ட்னஸ். ரைட், அந்த ஷேரிங் கைண்ட்னஸ் வந்து எங்களோட ஹாப்பினஸை கூட்டும்ன்றது உண்டு. ரசூலோட ஒரு ஹதீஸ் தான் ஹைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஹைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ், உங்களில் மிகச்சிறந்த ஆள் யாருன்னு சொன்னால் மனிதருக்கு மிகவும் பிரயோஜனமான ஆள் தான். ஆகவே இதுதான் அந்த 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 இதாக இருக்கும். ஆகவே நாங்கள் சொசைட்டிக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைப்பாடுகளை சொல்கிற இன்னொரு இது தான் இது. ஆகவே நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்களா, நீங்கள் உங்களிலேருந்து வெளியே வரத்துக்குரிய முக்கியமான ஒரு வழி தான் சொசைட்டிக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்க அல்லது இன்னொருத்தருக்கும் நல்லதை இது பண்ணுங்கன்றதான் இதில் இன்னொரு விளக்கமாக இருக்கும். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ இதில் 2வது இதில் வரக்கூடியது தான் சாயில்களுக்கு நீங்கள் வலா தன்ஹர். சாயில்னு சொன்னால் சாயிலான்னு சொன்னால் கேட்குறதுன்னு வரும். த பர்சன் ஹூ ஆஸ்க், அதாவது கேட்டு வரால், அது யாருமா இருக்கலாம். குதிரையில் வந்து தான் யாசகம் கேட்டாலும் கொடுக்கப்படணும்ன்றது ஒரு விஷயம். ஆகவே யார் கேட்குறாங்களோ வலா தன்ஹர், அவங்கள என்ன செய்யப்படாது, ஏசப்படாது அல்லது அவங்களோட கடுமையாக நடந்து கொள்ளப்படாது. இதில் தன்ஹர்லேயும் கொஞ்சம் நான் பார்த்து இருந்தேன். இதில் மூலச்சொல் வந்து நூன் ஹே ரா தான். ஆனால் நஹாருன்றது வந்து டே டைமை குறிக்கும். நஹர்ன்றது வந்து ரிவர், இந்த இதில் குறிக்கும், என்னது ஆறு அதில் குறிக்கும், ஓடுற ஆறு. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய அதே அடிச்சொல்ல வரக்கூடிய தன்ஹர் வந்து ஏன் ஒருத்தர் ஏசுறது அல்லது ஒருத்தரை வெறுக்கிறது ஒருத்தர்லேருந்து போகிறதா குறிக்கும்ன்றத ஒரு முக்கியமான இது உண்டு. ஒரு அடிச்சொல் மூலச்சொல் உண்டாக இருக்கிற நேரம் பொருள்களும் ஓரளவு அதை சார்ந்தாக இருக்கணும்ன்றது ஒரு விஷயம். இதை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், கொஞ்சம் இதையும் யோசிக்கலாம். ஏன் அதில் இல்லை அல்லாஹ் தன்ஹர்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சின்ன ஒரு இதுதான் இந்த குர்ஆனிலேயே கூட இந்த சூரா துஹாலேயே கூட ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வசனங்களும் மிகவும் சாஃப்டாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான்ன்றது ஒரு விஷயம். இதுலேயும் ஒரு விஷயத்தை தடுக்கிற நேரமும் சாயில்களுக்கு வலா தன்ஹர்
என்ற அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிடுறதுக்கு காரணம் என்ன? அதாவது ஒன்றை வெறுக்கிறது அல்லது அவங்களுக்கு ஏசுறதுக்கு வேறு சொற்களும் இருக்கிற நேரம் இதை யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் இந்த மூலச்சொல்லோட ஒப்பிட்ட நேரம் ஒன்று டே டைம்ன்றது ஒன்றாக வருது அல்லது ஆறுன்னு சொல்லக்கூடியதாக வருது. அதோட இந்த ஏசுறது அல்ல தன்ஹர் எப்படி பொருந்ததுன்றதை எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அதை ஒவ்வொருத்தரையும் ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்கும், கொஞ்சம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இறுதி இதுக்கு போவோம், இறுதி அத்தியாயம், இறுதி வசனத்துக்கு. وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. எஸ், இந்த கடைசி 3 இதுகளும் ஸ்டார்ட் ஆகிற வந்து முதலாவது ஃபல ஸ்டார்ட் ஆகும். ஃப அம்மா, அதுக்கப்புறம் வ அம்மா, கடைசியாக முடியாது வ அம்மா. ஃபன்னு சொன்னா ஒன்றை தொடர்ந்து வாரது. உதாரணமாக உங்களுக்கு தெரியுமைக்கும் இந்த 3 வசனத்துக்கு முற்பட்ட 3 வசனங்களும் அல்லாஹ் ரசூல்லா கொடுத்த நியாமத்துக்களை சொல்லிட்டு அடுத்ததாக தொடங்குறதான் ஃபன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது. ஆகவே உங்களுக்கு இந்த நியாமத்துக்களை பெற்ற நீங்கள் இந்த விஷயங்களை செய்ய வேணாம். அதாவது யத்தீம்கள் வந்தான்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி செய்ய வேணாம், அல்லது ஒரு ஆயில்கள், அதாவது ஆயில் எல்லாம் இந்த கேட்குற ஆச்சர் வந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு தன்ஹராக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக இது பண்ணுறான். அம்மா பின் நியாமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ். பின் இதில் பீன்றது வந்து ஒன்றை கொண்டு, நியாமான்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் எழுத்துருக்கிற பிளெஸ்ஸிங். ரப்பிக்க ஃபஹத்திஸ் நியாமத்து சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற நியாமத்துக்கள் எல்லாம் வரும், பிளெஸிங்ஸ். அது நாங்கள் பல இடங்களை எங்களுக்கு தெரியும். ஃபஹத்திஸ்னா ஹதீஸ்ன்னு சொன்னால் அறிவிக்கிறது. அதாவது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நியாமத்துக்களை நீங்கள் அறிவிங்கன்றதான் பொதுவான இதாக வரும். அப்போ இதில் பொதுவான ஒரு இதாண்டா இப்படி இருக்கிற நேரம் வாரது தான் நெகட்டிவாக பேச வேணாம். ரைட், இதில் சிம்பிளான சில இந்த இதுகளிலிருந்து வரக்கூடியதுதான் நெகட்டிவானது விஷயங்களை பேசவும் வேணாம், நெகட்டிவாக பார்க்கவும் வேணாம். எப்பயுமே பாசிட்டிவாகவே பாருங்கள். நோ கம்ப்ளைண்ட்ஸ் டு பீப்புள். அதாவது மக்கள்கிட்ட நீங்கள் போய்த்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை முன் வைக்க வேணும். உங்களோட எது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட முன் வைங்க என்றது தான் இதில் இன்னொரு இதாக இருக்கும். அதே நேரம் இந்த இதில் கடைசி இந்த இதில் ஒரு தான் அம்மா பின் நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸில் வரக்கூடிய முக்கியமான ஒரு 2 இதுகளை 2 பார்வைகள் எடுக்கலாம். ஒன்று தான் ப்ரோஆக்டிவாக இருக்கிறது. ப்ரோஆக்டிவ்னு சொன்னால் ஒன்று நாங்கள் எங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னுக்கும் நாங்கள் அதை அழகாக நல்லதுகளை செஞ்சு வச்சுக்கிறது. அதே நேரம் இந்த மார்க்கத்துக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறது. ஏன் இதில் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நியாமத்துக்கள் நிறைய இருக்கும். ரைட், நியாமத்துக்கள் அறிவிங்கன்னு தான் இது சிம்பிளாக வருது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு தந்திருக்கிற நியாமத்துக்களை கொண்டு நியாமத்தின்னு சொன்னால் நியாமத்துக்களை கொண்டு அறிவிங்கன்றது அர்த்தம். என்னென்னா எங்களுக்கு தந்திக்கிற முக்கியமான பெரிய நியாமத்து தான் இந்த குர்ஆன் அல்லது இந்த இஸ்லாம். ஆகவே அதை சான்றுபாடுகளாக ஆக்களாக மாறுங்க என்றதான் இந்த சூரா துஹா முடியுது. ஆறுதல் சொல்கிறது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து வெரி பாசிட்டிவான சில அந்த ஓத்தோடு ஸ்டார்ட் பண்ணி ரசூல்லாட்டு இருந்த 2-3 அந்த மனக்கவலைகளை போக்கிட்டு ரசூல்லாக்கு அல்லாஹ் கொடுத்த பிளெஸிங்ஸ் எல்லாம் ஞாபகம் ஊட்டிட்டு திருப்பி ஏவல்களாக 2 விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறது வந்து இந்த 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 புனித இஸ்லாம் என்ற இந்த நியாமத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு எத்தி வைங்க, அதாவது தவா பண்ணி செய்யுங்க, அல்ல சான்றுபாடுகளாக மாறுங்க என்றதான் கடைசியாக முடிக்கிறேன். ஆகவே கடைசியாக இந்த இதிலிருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் நாங்கள் ரிஃப்ளெக்ஷனாக சொல்கிறது வந்து இதுதான் வே டு கவுன்சிலிங் செய்கிறாக்கள் எடுக்கலுமான முக்கியமான குர்ஆனூடாக எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் கவுன்சோல் பண்ணுற நேரம், அதாவது ஒருத்தர் கவுன்சில் பண்ணுற நேரம் இப்படி தான் இது பண்ணப்படணும். ரைட், இந்த ஒரு விஷயமாக எழுதியாக்கலாம். 2வது தான் கட்டாயமாக ஹார்ட்ஷிப். இந்த உலகம் வந்து நிறைய சேலஞ்சஸும் ஹார்ட்ஷிப்பாலும் தானது. அது எதிர்பார்த்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அந்த எதிர்பார்க்குற அந்த ஹார்ட்ஷிப்போடு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்குது, பெட்டர் டுமாரோ. 3வது அந்த வசனம் சொன்னது போல் எங்களுக்கு பெட்டர் டுமாரோ இருக்குது. அந்த வலல் ஆஹ்ரத்து ஹைருல்லக மினல் ஊலா, அதாவது இந்த விட நாளைக்கு வந்து பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு ஒரு விஷயம். அது இன்னொரு வகையில் சொல்லணும்னா ட்ரஸ்ட் இன் அல்லாஹ் அடிக்கிற ஒரு தவக்குள், ஒரு நம்பிக்கை, அது வந்து எங்களை மூவ் பண்ணும்ன்றது உண்டு. அடுத்து அது இல்லாமல் இதுகள் வெறுமனே நாங்கள் சோர்ந்து போகிற நேரம் அல்லது இது பண்ணுற நேரம் அது ஒரு வெறுமனே சில சில இதுகளால் மட்டும் அது முழுமையாக நீங்கள் போகிறதில்லை. அதுக்கு ஒரு பிரதிய உபகாரமாக நாங்கள் கட்டாயமாக சில ஆக்ஷன், சில இபாதத்துக்கள், சில அமல்களை கட்டாயம் செய்யத்தான் வேணும். அதாவது பி கிரேட்ஃபுல் த்ரூ குட் டீட்ஸ். எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிற
அதை நல்ல அமல்கள் ஊடாக எவர்லாஸ்டிங் அமல்கள் ஊடாக செய்கிறது. அதில் மிகவும் சிறந்த அமலாக இருக்கிறது வந்து பினியாமத் ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியாமத்தாக இந்த இஸ்லாத்தை சான்றுபாடுகளாக மாறுறது, அல்ல ரோல் மாடலாக மாறுறது, அல்லது அம்பசடர்ஸாக மாறுறது என்ற அந்த தான் இதாகிக்கும். ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் இருந்து நாங்கள் சில படிப்பினை எடுப்போம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.